சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். ஏன்டா இந்த அராஜகம் பண்றீங்க? நாங்க என்னடா பண்ணோம்? பின்ன எங்க அண்ணன் சிஎம் ஆனது பிடிக்காம தானே இப்படி கரண்ட் கட் பண்ணி அராஜகம் பண்றீங்க? இப்போ நீங்க திமுகவை பத்தி பேசல? ஏய், திமுகவை தான்டா சொல்றேன். ஓ, ஒருவேளை திமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச தொகுதிகள்லாம் இருக்கே, அந்த தொகுதியை பத்தி பேசுறீங்களோ? ஆஹா, கொளத்தூர் தொகுதியை சேர்த்து தான்டா சொல்றேன். இல்லடா, எனக்கு சத்தியமா புரியல. ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, உங்க அண்ணன் தான் சிஎம், எல்லா துறையும் உங்ககிட்ட தான் இருக்கு, இன்னும் எதுக்குடா திமுக பிளேம் பண்றீங்க? ஆட்சி எங்க கிட்ட இருந்தாலும் திமுக அவங்க பவரை காமிச்சு கரண்ட் கட் பண்றாங்க, தண்ணி கட் பண்றாங்க, அண்ணனை பழி வாங்கிட்டு இருக்காங்கடா. ஓ சரி, இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் மக்களுக்காக ஏதாவது பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டோமே, அப்ப என்ன சொன்னீங்க? அது ஆட்சி அதிகாரம் இல்லாம என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். இப்ப அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? எங்க அண்ணன். அப்ப அதிகாரமே கையில வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு திறனற்ற வெற்றி தான் உங்க அண்ணன். எதிர்கட்சியா இருக்கிற திமுக இருக்கக்கூடிய பவரும் ஆளுமையும் கூட ஆளுங்கட்சியா இருந்து அதிகாரத்தை கையில வச்சுக்கிற உங்க அண்ணனுக்கு இல்ல. அவ்வளவு தண்டமா உங்க அண்ணன். ஏய், எங்க அண்ணனை பத்தி அப்படின்னு நானா சொல்லல, அவரு எனக்கும் சிஎம் தானே. ஒரு சிஎம் பார்த்து இப்படிலாம் நான் சொல்லுவேனா? இப்படி தரதரமா பேச மாட்டேன். ஆனா உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அவரை நீங்க தான் இப்படி கேவலப்படுத்துறீங்க. அவங்களும் என்னதான்டா பண்ணுவாங்க? 2 லட்சம் கோடி மின்துறையில திமுக கடன் வச்சுட்டு போயிருக்கு. அண்ணனும் எப்படிதான்டா சமாளிப்பாரு? போன ஆட்சியிலையும் இதே கடன் தான் இருந்துச்சு. ஆனா அப்ப இந்த அளவுல கரண்ட் கட்டு இருக்குன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. சரி, நீங்க முதல்ல திமுக தானே கரண்ட் கட் பத்தி சொன்னீங்க, கொஞ்சம் தெளிவா பேசுறது. இப்ப என்ன திமுக வாங்கின கடனால தாவேகா கரண்ட் கட் பத்தி சொல்லுங்க. எனக்கு தெளிவா சொல்லுங்க, கரண்ட கட் பண்ணது திமுகவா இல்ல தாவேகாவா? போன ஆட்சியில கரண்ட் கட் பண்ணா அதுக்கு காரணம் திமுக, இந்த ஆட்சியில கரண்ட் கட் பண்ணா அதுக்கு காரணம் தாவேகா தானே காரணம். அதான் இல்ல, அதுக்கு காரணமும் திமுக தான்டா. எனக்கு புரியல.